உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளர் நந்தகுமார் அவர்களுக்கு போன முறையும் இதே இடத்துல வந்து வாக்கு கேட்டேன். இன்னைக்கு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திச்சு தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் நந்தகுமார் அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. அவருக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிச்சு அவரை மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்க வரவேற்பு, உங்க எழுச்சியெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா கை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல நந்தகுமார் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். பண்ணுவீங்களா? போன தேர்தலில் நந்தகுமார் அவர்களை சுமார் 6000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க. இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்கன்னு நான் நம்புறேன். பண்ணுவீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு மீண்டும் சென்ற முறை நீங்க நந்தகுமார் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க. இன்னைக்கு மீண்டும் உங்ககிட்ட அதே வேண்டுகோளை வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் கடந்த 3 நாளா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நானும் ஒரு வேட்பாளர், தெரியுமா உங்களுக்கு? சென்னையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நானும் ஒரு வேட்பாளர். தலைவர் அவர்கள் எனக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்ப வரைக்கும் என் தொகுதிக்கு நான் வாக்கு கேட்டு போகவே இல்லை. போனோம். நான் என் தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடி அணைக்கட்டுக்கு வந்து நந்தகுமார் அவர்களுக்கு வாக்கு கேட்கணுங்கிற உரிமையோட வந்திருக்கிறேன். இங்க நந்தகுமார்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி, நம்முடைய வெற்றிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த உரிமையில கேட்க வந்திருக்கிறோம்? நந்தகுமார் அவர்கள் கடந்த 5 வருஷமா பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவு உண்டாக்கி இருக்கிறாரு. 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேலரசம்பட்டு அணை. எப்பவுமே சொல்லுவாரு, அண்ணன் தொகுதி பேர் அணைக்கட்டு, ஆனா தொகுதியில அணையே இல்லை அல்லன்னு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டு வேண்டுகோள் வச்சு இன்னைக்கு புதிய அணை, மேலரசம்பட்டு அணைய உங்களோட தொகுதிக்கு, அணைக்கட்டு தொகுதிக்கு நந்தகுமார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இறைவன்காடு கவசம்பட்டு இடையே பாலாற்றில் தரைமட்ட தடுப்பணை. ஒடுகத்தூர் பேரூராட்சியில் உள்ள வாரசந்தை மையம் இன்னைக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பெண்ணாத்தூர்ல கழிவுநீர் கால்வாய் பணிகள் இன்னைக்கு நடக்குதுன்னா நந்தகுமாரனுடைய அவருடைய உழைப்புல வந்தது. பெண்ணாத்தூர்ல 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய சாலை பணிகள் இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தொகுதியில 173 கிலோமீட்டருக்கு பல்வேறு புதிய சாலை பணிகள் அண்ணன் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. பீஞ்சமந்தை, ஜார்தான் கொல்லை, பெலாம்பட்டு உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு முதல் முறையாக சாலை வசதி, ரோடு வசதி அண்ணன் நந்தகுமார் அவர்கள் போட்டு கொடுத்திருக்கிறாரு. பொய்கை ஊராட்சியில 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய தடுப்பணை கட்டப்பட்டிருக்கு. பள்ளிகொண்டா பேரூராட்சியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இன்னைக்கு 12 வகுப்பறைகள், புதிய கிளாஸ் ரூம்கள் அண்ணன் நந்தகுமார் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சதுப்பேரி தூர்வாரப்பட்டு இன்னைக்கு சுற்றுலா தலமாக போட்டிங் செய்வதற்கு புதிய சுற்றுலா தலத்தை உங்களுடைய தொகுதியில உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பணிகளையும் நந்தகுமார் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பணிகள்லாம் இன்னும் அதிகமா தொடரணும்னா இன்னும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், நலத்திட்ட பணிகள் உங்க அணைக்கட்டு தொகுதிக்கு வரணும்னா நந்தகுமார் அண்ணவங்களை நீங்க மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கிற சேர்ப்பீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? அதே மாதிரி இங்க வரும்பொழுது நந்தகுமார் அவர்கள் என்கிட்ட பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். இந்த கோரிக்கைகள்லாம் நாம மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சில கோரிக்கைகளை மட்டும் படிக்கிறேன். கரடிக்குடி, கீழகிருஷ்ணதாயபுரம், ஊனை, வாணியம்படி உள்ளிட்ட ஊர்களில் புதிய சமூக நல கூடங்கள் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறார். நாகநதி மற்றும் கீழ் அரசம்பட்டு கிராமங்களுக்கு நல்ல சாலை வசதி வேணும்னு கேட்டிருக்கிறார். கீழ்மணவூர்ல வெள்ள தடுப்பு சுவர் கட்டணும்னு கேட்டிருக்கிறார். நமந்தபுரம், பள்ளிகொண்டாவில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் 24 மணி நேரமும் செயல்படணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். பெண்ணாத்தூர்ல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், OHD ஓவர் டேங்க், சத்தியமங்கலம் மற்றும் கம்மவார்பாளையம் ஊராட்சிகளுக்கு தனி மயானம், சோழவரம், கீழரசம்பட்டு ஊராட்சிகள் பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள் வசதி, ஒடுகத்தூர் பேரூராட்சியில ஒரு புதிய பூங்கா. இத்தனை கோரிக்கைகளையும்
அண்ணன் நந்தகுமார் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தர, மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே நம்மளுடைய நந்தகுமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரா நீங்க தேர்ந்தெடுத்து எடுத்தோன்னு நிச்சயம் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த அனைத்து வாக்குறுதிகளையும் உங்களுக்காக அவர் செஞ்சு கொடுப்பார். அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். இப்ப நான் ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப நீங்க ஒரு வாக்குறுதியை எனக்கு கொடுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் 9 கோடி ரூபாய் செலவுல நமந்தபுரம் பாலம் இப்ப வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, விரைவில் திறக்கப்படும். இதையெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம், என்னென்ன பிராமிஸ் கொடுத்திருக்கிறோம், என்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்களோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம், வாக்குறுதி கொடுக்கிறோம். நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நந்தகுமார் அவர்களை தேர்வு செஞ்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இன்னைக்கு நான் 3 நாட்களாக சுத்திட்டு இருக்கிறேன், மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இன்னையோட 15 தொகுதி மக்களை சந்திச்சிருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்களும் 2 நாளா மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறார். எந்த தைரியத்துல மக்களை போய் சந்திக்கிறோம்? ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு. சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோங்கிற தைரியத்துல இன்னைக்கு மக்களை போய் சந்திக்கிறோம். நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றுன அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதியில நம்ம சொன்ன உறுதிமொழி என்ன? மகளிருக்கு விடியல் பயண திட்டம். அதுதான் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து. விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து அரசு பள்ளியில படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதல்ல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம். முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி அரசு பள்ளியில கொடுக்கப்படுது. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், அடுத்து காலேஜுக்கு வர வைக்கணும். அதுக்கு ஒரு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி உதவித்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் மாசம் மாசம் நம்முடைய முதலமைச்சர் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இன்னைக்கு இந்த கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக நம்ம மேல ஒரு பொய் விமர்சனம் வைக்கிறாங்க. லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு. ஆமா, அவங்க கொண்டு வந்த திட்டம் தான். ஆனா அதிமுக அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பை கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அந்த திட்டத்தை அவங்க கைவிட்டுட்டாங்க, கொடுக்க முடியலன்னு நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுப்பதை விட காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தா அந்த லேப்டாப் இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்து அறிவிச்சு ஒரே மாசத்தை கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். முக்கியமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்க அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு இந்த பஸ் ஸ்டாண்டு இதுவும் நம்ம தான் கட்டி கொடுத்தோமா? ஒடுகத்தூர் பஸ் ஸ்டாண்டு பேருந்து பஸ் பேசிட்டு இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டும் 90 லட்சம் ரூபாய் செலவுல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகையை எப்படியாவது நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்கம்மா. சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து கூட 2000 ரூபாய் கோடை கால சிறப்படிதின்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு ஒரே பேமெண்ட் 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் வாக்குறுதி கொடுத்தா செய்வாங்க. சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். கலைஞர் வழியில வந்த நம்முடைய தலைவர் தான் ஒவ்வொரு தேர்தலையும் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வரோம். தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி OAP முதியோர் உதவித்தொகை
1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்களை இலவசமாக கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த சுய உதவி மகளிர் குழுக்களுக்கு எந்தவித பிணையும் இல்லாம எந்தவித கேரண்டி இல்லாம 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லங்கள் கட்டி முடிக்கப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுதான் இல்லத்தரசி கூப்பன் திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எந்த மின்சார சாதனமாக இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, மிக்சியா இருந்தாலும் சரி, உங்க இஷ்டத்துக்கு எது வேணுமோ உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம். இந்த திட்டம்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதற்கு நீங்க 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 1, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்ம கிட்ட 23 நாட்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நீங்க நிச்சயம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. கண்டிப்பா நிச்சயம் பண்ணுவீங்களா? நாம அத்தனை பேரும் முடிவெடுத்துட்டோம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம், அடுத்த 23 நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்? மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நம்ம தலைவர் தொடர்ந்து சொல்றாருல, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அணி, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்? டெல்லி அணியில யார் யார் இருக்கா? அமித்ஷா இருக்கிறாரு, மோடி இருக்கிறாரு, அவங்களோட இந்த அடிமை கூட்டமும் சேர்ந்து இருக்கு. நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு, என்ன குறிப்பிட்டு பேசுறாரு, உதயநிதி என்ன ரொம்ப மட்டமா பேசுறாரு, தகாத வார்த்தைகளை பேசுறாரு. நான் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கேன்? நான் அப்படி பேசுறதே கிடையாது. என்ன சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் அவரை முரட்டு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. உண்மையா சொல்றமா, நான் அவரை முரட்டு தொண்டர்னு சொல்லவே இல்லை. நான் அவர் என்ன தெரியுமா சொன்னேன், அவர் ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமைன்னு சொன்னேன். அதுவும் என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்ட்டார். தம்பி உதயநிதி, உன் வயசு என்னோட அரசியல் அனுபவம் அப்படின்ட்டார். ஆமா, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லைதான். அவர் அனுபவத்தை விட எனக்கு நிச்சயம் குறைஞ்ச அனுபவம் தான். ஆனா என்னுடைய அனுபவம் என்ன, எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னோட அனுபவம். யாருக்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட தலை வணங்காத அனுபவம் என் அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நடக்கிற அனுபவம் என் அனுபவம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக என்னைக்குமே மக்களோடு களத்தில் நிற்கிற அனுபவம், மக்களோட நிற்கிற அனுபவம் என் அனுபவம். இதுதான் எனக்கு இருக்கிற அனுபவம். இதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன அனுபவம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா கால், அந்த அம்மா இறந்தோடனே சசிகலா அம்மா கால், சசிகலா அம்மா உள்ள போனோடனே ஓபிஎஸ் கால். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மோடியுடையும் அமித்ஷாவுடைய காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவருடைய அனுபவம். யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க காலெல்லாம் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. நான் ஒன்றும் டெல்லிக்கு 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா அமித்ஷாவை பார்த்துட்டு வரல. நான் ஒன்றும் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்துட்டு வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வரல. இந்த அனுபவம் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் பல தோல்விகளை கொடுத்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியாகி முடிச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். டெல்லி பிஜேபி மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி நேரடியாக வந்தா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை உபயோகப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சிக்கிறாங்க. நாம் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? இன்னைக்கு பிஜேபி பல வகையில உள்ள வர பார்க்குதுமா தமிழ்நாட்டுக்குள்ள. நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கிறாங்க, நிதி உரிமையை பறிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு தமிழ்நாடு கடந்த 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் ஆட்சியில சிறந்த மாநிலமா, இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக
11.19% வளர்ச்சியோட டபுள் டிஜிட் குரோத்தோட நம்பர் 1 ஸ்டேட்டாக இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் தான். இந்த அரசுடைய சாதனைகள் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா அது உங்களுடைய கைகள்லாம் இருக்கு. வருகின்ற 23ஆம் தேதி அத்தனை பேருக்கு மீண்டும் சொல்ற 23ஆம் தேதி அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அனுப்பிச்சு வைங்க. நிச்சயம் உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை நிச்சயம் அவர் செய்வார். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.